தாளர் தந்தை அவர்களின் வாழ்த்துரை. சகோதர சகோதரிகளே, அன்பு தந்தை ஜேசுதாஸ், செயலர் மரிய ஜோசப், ஊராட்சி மன்ற தலைவி யோகாம்பிகா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதற்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 2 கருத்துக்களை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகின்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் நான் பேசிடுறேன். ஒன்று இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி முன்னேற்றுவது என்பது என்னுடைய மிகப்பெரிய கவலையாக இருந்தது. புதிய தலைமை ஆசிரியர் வந்த பிறகு நிறைய முன்னேற்றங்கள் எடுத்திருக்கின்றன. இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம். ஆனால் இந்த முன்னேற்றத்திற்கு அவரை நாம் எல்லோருமே பாராட்ட வேண்டும். அதனால தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் அவர்களுக்கு நமது பாராட்டுகளை கைதட்டி ஜோரா. நாங்கள் எல்லோருமே இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடியவர்கள். பல இடங்களில் பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இங்கு மட்டும் குறைவான பிள்ளைகள் இருப்பதை நினைத்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால நான் வந்த பிறகு என்ன சொன்னாக்க, உங்க பஞ்சாயத்து தலைவி அவங்களுக்குலாம் அந்த கிராமத்துக்கு எல்லாம் போனா அவங்க நல்லா பேசி பிள்ளைகளை சேர்ப்பதற்கு ரொம்ப உதவியாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க கூட தீபா அவங்க வந்தாங்க. அதனால இது போல சில சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடமானது வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கின்றது. முன்னாடியெல்லாம் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறாங்க. இப்ப அதிகமாக வருவது கிடையாது. அதனால இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை நாம் உயர்த்துவோம். அதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்காக நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடுகின்றோம். அன்பு தந்தை ஜேசுதாஸ் அவர்கள் அழகாக பேசினார்கள். இருந்தாலும் இன்னும் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். இருக்கிறீங்க பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எதுக்கு மகளிர் தினம் கொண்டாடுறீங்க சொல்லுங்க. அப்படின்னு எதுக்கு இப்படி ஒரு தினம் இருக்கின்றது? எதுக்காக இதை கொண்டாடுறாங்க? எதுக்காக வேண்டி? எல்லாரும் நீங்க பொம்பளைங்க தானே சொல்லுங்க. பெண்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வேண்டும். தானாகவே அவர்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய உரிமை, மற்றபடி சமமாக நடத்தப்பட வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களிலே அதிக பாதுகாப்பு இருக்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்துத்தான் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி, பூதப்பாண்டி என்ற ஒரு மன்னன் இருந்தான், ஒரு அரசன் இருந்தான். அவன் இறந்த பிறகு அவனுடைய மனைவி அப்ப என்ன செய்வாங்க? உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லுவார்கள், அது சதி என்று சொல்லுவார்கள். புருஷனை நெருப்பில் வச்சு கொளுத்தும் பொழுது என்ன செய்வாங்க? மனைவிய என்ன செய்வாங்க? அவங்களா விரும்பி போயிட்டு கொள்வாங்களா? நெருப்புக்குள்ள விழுக மாட்டாங்க. போர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போய் தூக்கி போடுவாங்க. சதியில் அந்த நெருப்புல தூக்கி போடுவாங்க. அப்படி சாகடிப்பாங்க. இப்ப புதுப்பாண்டி மன்னன் இறந்த பிறகு அவனுடைய மனைவி நெருப்புல போயிட்டு விழுவுறதுக்கு தன்னையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது என்ன சொல்றாங்க? நீ இந்த நெருப்புல விழுகாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, பூதப்பாண்டிய மன்னனுடைய மனைவி சொல்றாங்க, எனக்கு எதிராக நீங்கள் சதி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு எதிராக நீங்கள் ஏதோ செய்வதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்றாங்க. அப்படி என்ன செஞ்சிருவாங்க? அப்படி என்ன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தம்பிங்களா, தம்பி சார் கொஞ்சம் கவனிச்சுங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க, கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது. பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, எல்லாம் மொட்டை அடிச்சிருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஜாக்கெட் போட முடியாது, ஏன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க பூண்டு, மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிட முடியாது. சோறு தட்டுல போட்டு சாப்பிட முடியாது. தரையில தான் பழைய சோறு இல்ல கஞ்சியை வச்சுதான் சாப்பிட, தரையில போட்டுதான் சாப்பிட வேண்டும். இது போல இன்னும் நிறைய கொடுமைகள். எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து அப்படி தலைமை விழுந்து பார்க்க கூடாது. தூங்கும் பொழுது தரையில தான் படுத்து தூங்கணும், பாயெல்லாம் போட்டு தூங்க முடியாது. குளிராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப குளிர்ல கிடையாது. வட இந்தியாவில் கடுமையான குளிர் இருக்கும். டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் எல்லாம் -டிகிரிக்கு போயிடும். அந்த மாதிரி குளிர் நேரத்தில் கூட அவர்கள் எதையுமே தரையெல்லாம் படுக்கணும், பாயெல்லாம் படுக்க முடியாது, கட்டில படுக்க முடியாது. இது மிகப்பெரிய கொடுமையாக இருந்தது. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, நம்ம இந்தியாவில் இருந்தது. இதற்கெல்லாம் எதிர்த்து போராடியவர் தான் ராஜா ராம் மோகன் ராய்னு ஒருத்தர்.
1829 வருடம் பாருங்க, 190 வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டவர் ராஜாராம் மோகன் ராய். அப்ப வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சாங்க, இந்தியாவில் வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சாங்க. அப்ப வெள்ளக்காரங்க ஆட்சி செய்யும் பொழுது லார்ட் வில்லியம் பென்டிக்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. வில்லியம் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் வந்து தமிழ் இந்தியா மாகாணத்தை கவனித்துக் கொண்டவராக இருந்தார். இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்க, கணவன் இறந்த பிறகு மனைவி எல்லாம் இருந்து கொண்டே சாகடிச்சிருவாங்க. அவர் ரூல் கொண்டு வந்தார். 1829 வருடம் கொண்டு வந்த சட்டம் தான், யாரெல்லாம் அந்த பணத்தை எரிக்க போறாங்களோ, இந்த பொம்பளை அப்படி இறந்துட்டாங்கனாக்க அவங்க விரும்பி போயிட்டு நெருப்புல விழுந்தாலும் சரி, இல்ல போர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி நெருப்புல போட்டாலும் என்ன செய்வாங்க, அந்த புதைக்கு போனவங்க எரிக்க போனவங்க எல்லாரையும் தூக்கு தண்டனை கொடுப்பார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் இது குறைந்தது. இல்லை என்றால் பெண்களுக்கு என்று எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதனால வந்து பெண்கள் தினம் சொன்னாங்க, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு உடனே வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. 1911 வருடம் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சு ஆலை இருந்துச்சு. அது வந்து 12 மாடி கட்டடம், 7வது மாடி 8வது மாடி 9வது மாடி 10வது மாடி எல்லாம் அந்த பஞ்சு ஆலையில வேலை செய்வாங்க. அப்ப வந்து ஒரு 146 123 பேர் பெண்கள், அவங்க வந்து சம உரிமைக்காக சம்பளத்துக்காக போராடினார்கள். அப்படி போராடும் பொழுது என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களை எல்லாம் அந்த ஃபேக்டரியில வச்சே கொளுத்தி போட்டுட்டாங்க. அதனால வந்து பெண்கள் தினங்கிறது என்னமோ இன்னைக்கு வந்த உடனே நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா நல்ல சேலை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்துக்கிட்டு அப்படி எல்லாம் இருக்கிறோம். திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்து எந்த பொம்பளையும் ஜாக்கெட் எல்லாம் போட முடியாது, யாருக்குமே சேலையில உடுத்த முடியாது, அப்படியே இதா இருக்க முடியும். வேலையெல்லாம் திறந்து மேனியத்தான் செல்ல வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துதான் இன்றைக்கு வந்து இந்த பெண்கள் தினமானது கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு வந்து பெண்களுக்கு வந்து எல்லா உரிமைகளையும் கொடுக்கின்றார்கள், கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். சட்டசபையில் வந்து 33% பார்லிமெண்ட்ல வந்து கொடுக்கணும்னு சொல்லி அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த பெண்கள் தினத்தை நாம் நினைக்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்த நாளாக தானே முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் வந்து அவருடைய இருக்கக்கூடிய ஒரு தளபதியை கூப்பிட்டு சொல்றான், நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடணும். நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு சொன்னாக்க நீ வந்து அரசன் ஆயிக்க, நான் வந்து அரசனுடைய பதவியை நான் விட்டுறேன் அப்படிங்கிறான். அப்ப வந்து சரி சொல்லுங்க, அந்த தளபதி சொல்றாப்புல, அரசன் சொல்றாப்புல, சொல்லுங்க என்ன கேள்வி அப்படின்னு கேட்கின்றார்கள். அப்ப வந்து அந்த அரசன் சொல்றான், பெண்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நீங்களே சொல்லுங்க, பெண்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. நிறைய பேர் நிறைய பதில் சொல்றாங்க. அரசனுக்கு வந்து அந்த சொன்ன பதிலாம் அவனுக்கு வந்து ஒரு திருப்தியே கிடையாது. கடைசியில வந்து ஒரு கூனி கிளவி ஒருத்தர் இருக்காங்க, வயசான கிளவி ஒன்று, அந்த கிளவிகிட்ட போயிட்டு கேட்டாங்க, அவங்க வந்து கரெக்டா பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அந்த தளபதி போயிட்டு அந்த கிளவிகிட்ட கேட்கிறான், கூனி கிளவிகிட்ட கேட்கிறான், அம்மா நீங்க என்ன மெத்த படிச்சவங்க, நல்லா படிச்சவங்க, அறிவுள்ளவங்க, உங்கள்கிட்ட கேட்டா நீங்க நல்லா பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், எந்த ஒரு பெண்ணும் தனக்கு வேண்டிய முடிவை தானே எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. உங்க வீட்டுல நீங்களா முடிவு எடுக்கிறீங்க, எல்லாம் உங்க புருஷத்தோடு தானே கேட்கணும். ஆனா வந்து நிறைய குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கின்றது. நான் உண்மை பேசுகின்றேன். அதனால வந்து தானே முடிவெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தளபதி சொன்னா, நீங்க மட்டும் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கேட்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ வந்து இந்த பதிலை போயிட்டு அரசனிடம் சொல்லுகின்றான். அரசன் சொல்றான், சரி நீ சொன்ன பதில் தான் கரெக்ட், பெண்கள் வந்து தானே முடிவெடுக்க வேண்டும் என்று. அப்ப அந்த பொண்ணு கேட்கிறான், எனக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்கேன், பதில் சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு ஏதாவது நீ கிஃப்ட் கொடுக்கணும்ல. அப்ப இந்த தளபதியாக இருந்தவன் இப்பொழுது அரசன் ஆகிவிட்டான். அரசன் கேட்கிறா, உங்ககிட்ட கேட்கிறா, நீ அரசன் ஆகிட்ட, எனக்கு என்ன கொடுப்ப சொல்லி கேட்கிறா. அப்ப நீ எது வேணாலும் கேள்வி, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு அந்த கிளவி, கூனி கிளவி கேட்கான், எது வேணாலும் கேட்க அப்படின்னா. அப்ப அந்த கூனி கிளவி கேட்டாலாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, நீ அரசன் தானே, நீ இப்பொழுது என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கிளவி.
இவனுக்கு ஒரே மன கஷ்டமா போச்சு. என்னடா செய்யறது, நமக்கு வந்து இப்ப அரசன் ஆயிட்டோம், இருந்தாலும் இந்த கிழவி வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது. சரி நான் பண்ணிக்கிறேன். அந்த கிழவி வந்து ஒரு கண்டிஷன் சொல்றான், நான் வந்து 2 உருவமாக இருப்பேன். பகல்ல வந்து கூனி கிழவியா இருப்பேன், இரவுல வந்து நான் உனக்கு தேவதை போல உலக அழகி போல இருப்பேன் அப்படிங்கிற. அப்போ வந்து நீ அந்த அரசன் சொல்ற, நீ உனக்கு என்ன வேணும், நான் பகல்ல கிழவியா இருக்கட்டுமா நைட்ல தேவதையா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அவன் சொல்றான், நீ அந்த முடிவை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து அவன் சொல்றான், நீ எனக்கு வந்து அந்த முடிவை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தால், இந்த சான்ஸ் கொடுத்துக்கிறீங்க. அதனால வந்து நான் இரவிலும் சரி பகலிலும் சரி நான் உனக்கு தேவதையாக உலக அழகியாக இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னு சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து உரிமை இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், 4 நாளைக்கு முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில என்ன இருந்துச்சு, ஒரு பொண்ணை வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு 9 வயசு சிறுமியை டிவில எல்லாம் டெய்லி போட்டுட்டு இருக்காங்க, கற்பழிச்சாங்க. போன வாரம் ராஜஸ்தான்ல என்ன நடந்துச்சு, ஸ்பெயின்ல இருந்து ஒரு பொண்ணு டூருக்கு வந்தாங்க, 24 வயது பெண் தான். அவளை அங்கே போட்டு கற்பழிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுச்சு, ஒரு காலேஜ்ல படிக்கிற பையனை பொண்ணு, அவங்க அந்த பையன் வந்து பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு நான் லவ் பண்ணலன்னு சொன்னதுனால ஆசிட் எடுத்துட்டு, போன வாரம் நடந்த நிகழ்ச்சிகள், ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்திட்டான். இப்படி எல்லாம் பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன, பல இடங்களிலே நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால இந்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அதனால பெண்கள் தினமானது கொண்டாடப்படுகின்றது. இந்த பெண்கள் தினத்துல உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக என்னுடைய ஆசிரியர்கள் சிறந்த முறையிலே பணி செய்கின்றார்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன்.